இல்லை நான் வந்து ஏதோ ஒரு மேகசினில் க்யூர் ஆஃப் கேன்சர் அப்படின்னு ஒரு ஜூஸ் படித்து பார்த்தேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இது கேன்சருக்கு மட்டும் இல்லை, யார் வேணால் சாப்பிட்லாம். வெறும் வெஜிடபிள் ஜூஸ் தான், ஹெல்த் ஜூஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது க்யூர் ஆஃப் கேன்சர்னு போட்டிருந்தா அதனால் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பார்க்குறேன். அவ்வளோதான். இதுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து பீட்ரூட் தோலியோடையும் போடலாம், தோலி இல்லாமையும் போடலாம். தோலியோட அரையாதுன்றதுக்காக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது வந்து 55%, 55% பீட்ரூட். செலரி ரூட்டுன்னு போட்டிருக்கான், அது எனக்கு கிடைக்கல. அதனால துளசியை போட்டிருக்கேன். துளசி இந்த மாதிரி ரூட்டு, துளசி எல்லாம் போட்டிருக்கேன். 20%. ஓகே. அப்புறம் கேரட்டு 20%. ஓகே. அது தோலியோடையே போடலாம், வேணா வடிகட்டிக்கோங்க. அப்புறம் பொட்டேட்டோ 3%. சரி. பொட்டேட்டோ 3%. ரேடிஷ் 2%. ஓகே. இப்போ இன்னொரு தடவை பர்சன்டேஜ் சொல்கிறேன். பீட்ரூட் 55%. செலரி ரூட் எனக்கு கிடைக்கல, அதனால துளசி போடலாம்னா அதனால போட்டிருக்கேன். கேரட்டு 20%. அப்புறம் பொட்டேட்டோ கொஞ்சமாக 3%. அப்புறம் ரேடிஷ் 2%. இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி கொஞ்சோண்டு தேன் விட்டு வடிகட்டிட்டு சாப்பிடலாம். உடம்புக்கு நல்லது, சாப்பிடுங்க. இதெல்லாம் வெஜிடபிள் தானே, இது ஒன்றும் ஹார்ம் பண்ண போகிறது இல்லை. கேன்சர் இல்லை இருக்கிறவா இல்லாதவா யார் வேணால் சாப்பிடுங்க. இது வந்து கொஞ்சம் தேன், சர்க்கரை வேணால் சர்க்கரை போட்டுக்கலாம், இல்லை தேன் விட்டுனாலே சாப்பிடலாம். என்ன பண்ண போகிறேன், இதை போட்டு அரைக்கணும், அதுதான். பீட்ரூட்டை போடவும். பீட்ரூட்டு, இது துளசி. இந்த இது கிடைக்கலனால துளசி, இது எங்களோட இன்வென்ஷன். இதில் அப்புறம் இந்த கத்திரியும் கேரட்டை கட்டி நறுக்கி போட்டு அரையறதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல நறுக்கி வச்சிடணும், மறந்துவிட்டேன். அவ்வளோதான். இதை போடுங்க. அப்புறம் ரேடிஷ் கட் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். சிலரிங்கிறது உங்கள் ஊரில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே திருச்சியில் கிடைக்கும், ஸ்ரீரங்கத்தில் கிடைக்கல. ரிச்சியில் ஒன்றும் கிடைக்காது, வெறும் ஆயுதம். அப்புறம் பொட்டேட்டோ சும்மா அவரோட ருச்சி, அதனால் வசதியாகன்னு சொல்லிப்பார். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடணும். அப்புறம் மேலே வந்து சர்க்கரை வேணா போட்டுங்கோ, தேன் வேணா விட்டுங்கோ, ஒன்றுமே வேணான்னா லெமன் பிழிஞ்சு கூட சாப்பிட்லாம். இதில் என்ன பண்ணுறப்ப அரைக்கிறேன். ஓகே. இன்னும் அரையணும். தண்ணி வேணா விட்டுக்கலாம். அங்கே தண்ணி எடுத்து இது நான் நைஸாக அரையலை, அதனால கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். நம்ம ஜூஸாக பண்ணுறப்போ தண்ணி தானே கொடுப்போம். அப்புறம் நான் அரையலை. இந்த வேர்லாம் இதுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸும் இதை போட்டால் நல்லா இருக்கும். இது மாதிரி அரைச்சி இல்லையா, இதை வடி கட்டிக்கணும். வடிகட்டி எடு.
நான் இருக்கிறேன் வரேன் 10 நிமிஷம். வரேன் வரேன். இதை வந்து வடிகட்டணும். கொட்டிருக்கோம் அதிலே வடிகட்டு. இந்த வடிகட்டி வந்து எங்கள் மாமியாரோட அம்மா காலத்து தான். அதனால் சிலிப்பட்டில் அது வச்சுருக்கேன். எதில் வேணால் வடிகட்டலாம். யாரோட இது? அம்மாவோட அம்மா அம்மா கொடுத்தது. சும்மா ஏதாவது சொல்லணுமே அதுக்காக சொல்கிறேன். அலுமினியம் தான் கொடுத்தாங்கிற நீ. அது ஒரு சென்டிமெண்டல் நான் பெருமையாக சொல்கிறேன். நீங்கள் என்னன்னா எனக்கு அந்த புத்தியெல்லாம் போகலை. எல்லாரையும் நல்லா வசதியாக தான் நினைக்கிறோம். நான் இது போல் கட்டிங்க அவ்வளோதான். இதுதான் இது போல் கட்டி வேண்டியது. அவ்வளோதான். இதுதான் கிடைக்கிறது. இதில் தேன் விடணும். தேனும் கொஞ்சம் இதே விட்டு எலுமிச்சம் மட்டும் இல்லைன்னா நாக்கில் இல்லை. அதை விட்டுனா நல்லா இருக்கும். இது எப்போ குடிக்கணும்? எப்போ வேணால் குடிக்கணும். எப்போ வேணால் குடிக்கலாம். தேன் உங்களுக்கு வேணுங்க அதை விட்டுவாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் விட்டால் நல்லது தானே உடம்புக்கு. அவ்வளோதான். இது குடிக்க பாருங்கள். ஹெல்த் ட்ரிங்க். ஆல் தி பெஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் வெரி குட் ட்ரிங்க் ஃபார் ஹெல்த். ஏன்னா நான் குடிக்க போகிறேன், ஆனால் நீங்களும் குடிக்க. இட்ஸ் அ பனிஷ்மெண்ட் ஃபார் யூ டூ. பாருங்க, நான் ஒன்றும் ஐ எம் நாட் கம்பலிங். வேணுன்னா குடிக்கும், இல்லாட்டும் நான் குடிக்கிறேன். இன்னும் ரொம்ப எல்லாத்துக்கும் பயப்படணும். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.